தண்ணீர் எனும் உயிர் நீர். 5 வயது சிறுமி தாலா இப்ராஹிம் முஹம்மத் அல் ஜலத் கண் விழித்திருந்தார். ஆனால் உடலில் அசைவில்லை. தாலா கடுமையான நீரிழப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் சிறுமியின் படுக்கைக்கு அருகில் அவரது தந்தை இப்ராஹிம் முஹம்மத் அல் ஜலத் அமர்ந்திருந்தார். சிறுமியின் மெல்லிய மணிக்கட்டில் ட்ரிப்ஸ் செலுத்தப்பட்டிருந்தது. அதனை தொந்தரவு செய்யாமல் சிறுமியை கவனமாக பற்றி கொண்டார் தந்தை இப்ராஹிம். ஏறக்குறைய 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம், குடிநீருக்கு தட்டுப்பாடு ஆகிய சூழல்கள் தனது மகளை மரணத்தின் விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்தியதை அவர் கூறினார். இங்கே காணும் நிழற்படத்தில் ஒரு குழந்தைக்கு தாய் ஒருவர் டேங்கர் லாரியில் ஒழுகும் தண்ணீரை புகட்டுகிறார். மற்றொரு நிழற்படத்தில் ஒரு குழந்தை டேங்கர் லாரியில் கசியும் தண்ணீரை தனது நாவை கொண்டு நினைத்து தாகம் தீர்க்கும் சிறுமி. இந்த நிலையில் இருந்து மீள பிரார்த்திப்போம். காசா மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க உலக நாடுகள் முயற்சி எடுக்க வேண்டும். தண்ணீரை தானமாக கொடுப்பது தர்மத்தில் சிறந்தது என்றார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடி தண்ணீரை தடை செய்து பாலஸ்தீன குழந்தைகளின் இரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை உலக நாடுகள் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும்.